இவர் தான் இப்போ எதுவுமே எழுத மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏற்கனவே எழுதி வச்செல்லாம் படித்தேன் சார். எதுவுமே கதை மாதிரி இல்லை சார், எல்லாமே நிஜத்தில் நடந்த கேஸு. IBC Mangai வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வாதி கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எனக்கும் ரிலேட்டட் தான். ஆமாங்க, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். நம்மள நிறைய பேத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது நானும் பர்சனலாக உணர்ந்திருக்கேன். ஸோ எமோஷனல் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. ஆமாம், ஸோ ஓவர் வெயிட்டுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் தான். நம்மள நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது சாக்லேட் சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், பீஸா சாப்பிட்லாம், பர்கர் சாப்பிட்லாம், சாப்பிட்டா மைண்டு சரியாயிரும், பிரியாணி சாப்பிட்டா சரியாயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதா பார்த்தீங்கன்னா அந்தந்த மொமெண்ட்டுக்கு தான். அப்புறமா அதோட பின் விளைவுகள் வேறு மாதிரி மோசமாக இருக்கும். ஸோ அதுதான் அசோசியேட்டட் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கோட எமோஷ்னல் ஈட்டிங்கோட வரது பேர் அசோசியேட்டட் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி எல்லாத்துக்குமே தெரியும், வெயிட் கெயின் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது, அதாவது உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறதா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயங்கர வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஈட்டராக இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கட் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெஸ் அப்போ சாப்பிட்ற ஃபுட்டையும் கட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இது ஏன் தப்பு அப்படின்னா, நிறைய பேர் ஃபுட்டி அப்படிங்கிறதுல பயங்கர பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அது பேர் கண் பசி தான். கண் பசி நம்ம சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, இப்போ தானே சாப்பிட்டேன் அதுக்குள்ளே என்ன உனக்கு அப்படின்னு. நம்ம கண்டிப்பாக பசி இருக்காது, பட் பார்க்கும்போது ஏதாவது சாப்பிடணும்னு தோணும், டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிடுவோம். அந்த கண் பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டராக இருக்க மாட்டீங்க. ஃபுட்டியாக இருக்கலாம், ஆனால் நல்ல ஃபுட்டியாக என்ன சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அப்படிங்கிறதான் இதில் நான் என்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் ஸ்ட்ரெஸ் ஈட்டராக தான் இருந்தேன், அதுலேருந்து மீண்டு வர தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு சாப்பிட்ணும். ஏன்னா இந்த உடம்பு ஒரு 40-50 வருஷத்துக்கு ஃபியூவலோட வேலை பார்க்குறோம். ஸோ நம்ம அதிகமாக ஜங்க் எடுத்துக்கிறோம், அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஈட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப வஸ்தான ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுரும். இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னால என்ன ஏற்படும் அப்படின்னா, கொலஸ்ட்ரால், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ஏற்படலாம், சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகலாம், தைராய்டு பிரச்சனை, ஏன் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்னால கேன்சர் கூட வருது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி நிறைய வாட் நாட் ஓவர் வெயிட்டில் நிறைய பிரச்சனை. அதுக்காக வெயிட்டாக இருக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். சில பேர் ஹெல்தி வெயிட்டாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக வெயிட்டாக இருக்கிறது ஓகே தான், ரொம்ப சப்பியாக இருக்கிறது. பட் அதிக ஜங்க் சாப்பிட்டுட்டு ஐம் செரிஷிங் மை பாடி அப்படிங்கிறது நீங்கள் உங்களே லைட்டாக ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க, உங்கள் பாடி வெயிட் ஃப்ளஃபியாக க்யூட்டாக இருக்கீங்கன்னா அது ஓகே. பட் அதிக ஜங்க் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் இல்லைங்களா? அதுக்காக புத்தர் மாதிரி ஒன்றும் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே சாப்பிட்லாம், அளவாக சாப்பிட்லாம் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் என்ன தான் பண்ணுறது, நல்லா வரன்னு பேசுகிறியா, ஐடியா சொல்லு அப்படின்னா, டாக்டர்ஸால் சொல்லப்பட்ட ரிசர்ச்சஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 2 முறை இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ்க்கு ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பசியே இல்லை, நல்லா சாப்பிட்ருக்கீங்க, ஆனாலும் இதை பார்த்தா சாப்பிடணும் போல் கண்ணு தேடிக்கிட்டே இருக்குது, சும்மா சாப்பிடலாமேன்னு பசியே இல்லாத டைம்லாம் சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 4 to 5 minutes ஆஃப் வாக்கிங். இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மசில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் மசில் ஆக்டிவாக இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த மொமெண்ட்டுக்காக உங்கள் பிரெயின் வேறு விஷயத்தை யோசிக்கும். ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாடியோட கெமிக்கல் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ பாடியோட கெமிக்கல் பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனல் பேலன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கண் பசி அப்படிங்கிறது போயிடும். அந்த மொமெண்ட்டுக்கு அந்த கிரேவிங் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை டக்குன்னு போயிடும். அப்படியே நடந்து போய் சாப்பிடக்கூடாது, வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணி ஒரு 3 to 5 minutes கான்சன்ட்ரேட் பண்ணி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல ரிசர்ச்சில் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டைம் உங்களுக்கு பசிக்கல, சும்மா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த டைம் சாப்பிடாம சும்மா அப்படி நடந்து பாருங்க ஒரு 5 minutesக்கு. உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர். நல்லா பசிக்கவே இல்லை, நல்லா நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டீங்க, பசிக்கவே இல்லை, பட் சும்மா ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது, சும்மா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் குடிங்க. அது பாடி டீடாக்ஸ் அண்ட் டைஜஷன் மட்டும் கிடையாது, அந்த மொமெண்ட்டுக்கு உங்கள் பிரெயினை காம் டவுன் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட தோணாது. ஸோ இந்த 2 விஷயம் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடக்கிறது ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மசில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும், அதனால் யூ ஃபீல் ஃப்ரெஷ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஹார்மோனலாகவே உங்களுக்கு அந்த பசி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஸோ ஏன்னா அது ஆக்சுவல் பசி கிடையாது இல்லைங்களா, கண் பசி தான், பார்த்து பார்த்து சாப்பிடணும்னு தோன்ற கண் பசி தான், அது டக்குன்னு டைவர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக அடுத்த வாட்டி பசியே இல்லாமல் சும்மா சாப்பிடணும்னு சொன்னும் போது இந்த 2 விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் வாட்டர், இல்லை நடக்கிறது 3 to 5 minutes ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நடக்கிறது. ஸோ இன்னொரு விஷயம் பசிக்கிறப்ப சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நார்மலான விஷயம். சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு 3 மீல்ஸ் சாப்பிட்டே ஆகணும், நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு கண்டிப்பாக சாப்பிடணும். அப்படி கிடையாது. அப்படி
கிடையவே கிடையாது. உங்களுக்கு பசிக்கிறப்ப தான் வயிற்றுக்கு வந்து நீங்கள் தீனி போடணும், அது ஹெல்த்தியாக தான் வந்து போடணும். ஸோ கரெக்டாக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்க அது கூட பிரச்சனை தான் போய் முடியும். ஸோ கண்டிப்பாக பசிக்கும் போது சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடாதீங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, போதுமான அளவு சாப்பிடுங்க அப்படிங்கிறதான் வந்து விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹிடன் டிசீஸ் தான். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் which you should get rid of it. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக ஓடி வரணும். இல்லைனா அது வேற எங்காவது ஓடி போய் கொலஸ்ட்ரால், பிபி இந்த மாதிரி சுகர் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வந்து இது பெருமை கிடையாது, நம்மளோட கடமை மாற்றணும் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஹெல்த்தியாக வந்து சாப்பிடலாம். ஹெல்த்தியானாலும் அளவாக சாப்பிடணும், என்ன சாப்பிட்றோன்னு பார்த்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட சாப்பிடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்போவுமே நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், நிறைய தண்ணி குடிங்க. மார்னிங் எழுந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி, நைட் தூங்கும் போது ஒரு டம்ளர் ஆஃப் ஹாட் சீரக தண்ணி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பாடியில் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ் நானும் என்ன இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இனிமேல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஈட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி உறுதிமொழி எடுத்துகிட்டு டாடா பாய் சொல்லிட்டு நான் அப்படியே வந்து கிளம்பிடுறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், ரெஸ்பெக்ட் யுவர் பாடி டூ. ஸோ கண்டிப்பாக உங்கள் பாடி ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் உங்கள் பாடிக்கு தேவையான ஃபுட்டை கொடுங்க, நல்ல ஃபுட்டாக, ஹெல்தி ஃபுட்டாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன். மறுபடியும் இந்த மாதிரி அழகான வீடியோ சந்திக்கிறேன். ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் காஜல் மட்டும் வச்சுருந்தாலும் சரி, லைனர் மட்டும் வச்சுருந்தாலும் சரி, மஸ்ட் நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு தூங்குறது உங்கள் ஸ்கின்னு நல்லா ப்ரீத் ஆகும்.